பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தேவ வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை 2 சாமுவேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை கட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அருமையான பிள்ளைகளே, வார்த்தை என்ன சொல்லுது? தைரியமாயிரு. நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்க எதிர்காலத்தை நினைச்சு இப்ப இருக்கிறதே இவ்வளவு பாடு உபத்திரவம், இனி என்ன நடக்க போதும் தெரியாம பயந்து போயிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அது எப்படி ஒண்ணு புரிஞ்சுடுங்க. தைரியமா இருப்பது எப்படி தெரியுமா? ஒரு சின்ன சிம்பிள், ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு கதையை நான் சொல்றேன். பைபிள் வந்து பாருங்க, தாவீதுன்னு ஒரு பெரிய ஒரு பையன், வாலிபன். அவன் பிற்காலத்தில் ராஜா மாட்டான், அது 2வது காரியம். ஆனா வாலிபனா சின்ன பையனா இருக்கும்போது அவன் காட்டுல இருக்கிறான். அவன் வந்து தாய் தகப்பன் கூட என்ன செய்யறாங்க, அம்மா அப்பாவோட இந்த பையன் வந்து ரொம்ப அழகா இருப்பான். ஆனா சின்ன பையன், ஆனா உடல் வாக்குல வந்து பெரிய பலசாலி மாதிரி இருக்க மாட்டான். அந்த காலத்துல மிலிட்டரி டிபார்ட்மெண்ட், ராணுவத்துல எல்லாம் போனா நல்லா ஜிம் பாடியா இருக்கணும். ஆனா இந்த பையனும் ரொம்ப ஆணழகன்னு சொல்லுவாங்களா, அழகா இருக்கிறான், அழகான பையன். ஆனா என்னன்னா, அவனுக்கு வந்து உடம்பு வாக்கு வந்து சரியில்லை. எப்படின்னா, சரியில்லைன்னா வியாதி இல்லை, அவன் அழகா இருக்கிறான். ஆனா அந்த ராணுவத்துக்கு போக மாதிரி பயங்கரமான ஜிம் பாடிகள் இல்லை, பயங்கர பாடி ஃபில்டர் இல்லை. அதனால என்ன செய்யறான், ஆடு மேய்க்க விட்டுருக்காங்க. ஆடு மேய்க்கிறதுக்கு சாதா என்ன செய்வாங்க, அதிக படிப்பு வேணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதா என்ன படிப்பு அறிவு இருந்தாலும் இல்லைன்னாலும் ஆடு மேய்க்கலாம், யாரும் போகலாம். அப்படி அவங்க அம்மா அப்பா ஆடு மேய்க்க விட்ட இடத்துல ஒரு ஆடு திடீர்னு காணாம போகுது. அந்த ஒரு ஆட்டுக்காண்டி தேடி வராரு இந்த தாவீது. வரும்போது ஒரு பெரிய சிங்கம் ஆடை கொல்லதுக்கு நிக்குது. ஒரு ஆட்டுக்குட்டிக்காண்டி ஒரு சிங்கத்தையே அவர் என்ன செய்யறாரு, அவர் கொண்டு வந்து கம்மது அடிச்சே கொண்டுறாரு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எப்படி ஒரே ஒரு ஆட்டுக்குட்டிக்காக இந்த சிங்கம் எப்படி தன்னுடைய அது பாஞ்சிட்டுனா நம்ம ஜீவனே போயிடும் அப்படின்னு அதை யோசிக்கல. தைரியமா என்ன செய்யறாரு, ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. சிங்கத்தை கொன்று போட்டுட்டாரு. ஹல்லேலூயா. அதே போல அதே போல ஒருவேளை ஒரு தடவை கரடி வருது தன்னுடைய மந்தையில் அவ்வளவு ஆடுகளுக்கு விரோதமா எழும்புறதுக்கு, அந்த கரடிய அடிச்சே விரட்டி போட்டுட்டாரு. ஹல்லேலூயா. அதே போல உலகத்துல எவ்வளவு கோடிகள், 1000 கோடி லட்சம் கோடி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படி கெத்தா அடுத்த நாட்டுல அங்கங்க போறாங்க, செட்டில் ஆகுறாங்க, பல லட்சம் கோடிகள இருக்கிறாங்க. அவங்களாம் சாகல. ஆனா ஒரு சின்ன கடன் பாரத்துக்காக 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் கடன்காரருக்காக, என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம், என்னுடைய மார்க்கம் அப்படி இப்படி சொல்றவங்க சொந்த குடும்பத்தாரே உதவி செய்யாம 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கும் கடன் வாங்கி லோன் கட்டுறதுக்கு 50,000 ரூபாய் இல்லை, 20,000 ரூபாய் இல்லைன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, தற்கொலை பண்றாங்க. இனி ஏதோ ஒரு வார்த்தை தாங்க முடியலன்னு தற்கொலை பண்றாங்க, சாகுறாங்க. ஹல்லேலூயா. ஒரு தைரியம் இல்லாத சூழ்நிலை. அடுத்து யாரும் என்ன சொல்லிடுவாங்களோ. இதே பிள்ளை, இந்த உலகத்துல எந்த மனுஷனும் எவ்வளவு பெரிய கொம்பு முளைச்ச மனுஷனும், கொம்பு முளைக்கல சொல்றேன், எப்படிப்பட்ட மனுஷனும் யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது. கடவுள் நினைச்சா மட்டும்தான் நம்மளை எதுவும் செய்ய முடியும். மீதியெல்லாம் ஏதாச்சும் நம்ம மனசை வேதனைப்படுத்துவாங்க, ஏதோ ஒரு காரியத்தை சரீரத்தை வேதனைப்படுத்துவாங்க. ஆனா அவங்க நம்மளை கொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. அவரு வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொல்லுவார். ஆண்டு ரட்சகமா இயேசு கிறிஸ்துவ அவர் வணங்குகிற, அவர் நமஸ்கரிக்கிற, அவரை ஃபாலோ பண்ற நம்மள அவர் என்ன செய்யறாரு, கைவிடவே மாட்டார். பாருங்க, தன்னுடைய ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி காண்டி ஒரு சிங்கத்தையே கொண்டுட்டான். இந்த நாட்களை பாருங்க, நம்ம ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா போதும் ஆட்கள் ஊரோட்டே ஓடிடுவாங்க. இந்த பிரச்சனை எங்களால தாங்க முடியல. எத்தனையோ பேர் ஊரை விட்டு ஓடி இருக்கீங்களா? அந்த அனுபவப்படுறீங்களா? ஹல்லேலூயா. அதுபோல பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை ஒரு சின்ன காரியத்துக்காக தான் தாங்க முடியல. ஆனா ஒரு பெரிய சிங்கம், ஒரு பெரிய சிங்கத்தை மாதிரி உள்ள பிரச்சனை. நான் சொல்றது உதாரணத்துக்கு ஒரு சிங்கத்தை சொல்றேன். சிங்கம் வந்தானே நம்ம ஜீவன் போயிடும். அப்படி இருக்கும்போது சிங்கத்தை போல பெரிய ஆபத்து, உயிரே போகும் பிரச்சனை. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண அந்த பையன் எப்படி அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுத்தாரா இல்லையா? நம்ம என்ன செய்வோம், ஒரு தெருவோரத்துல ஒரு நாய் லேசா துரத்த வேண்டாம், லேசா குலைச்சாலே போதும் நம்ம 8 கிலோமீட்டருக்கு அங்க தாண்டி போயிடுவோம். நம்ம மக்கள் நிறைய பேர் இதான் செய்யறது. ஏன்னா ஒரு நாய் வந்து அப்படி ஒரு சவுண்ட் போட்டா என்ன செய்யணும், நிக்கணும். நீங்க நிக்கிறீங்களா, ஒரு மிருகம் வந்தா நம்ம என்ன செய்யறோம், ஓடணும்னா அது திரும்பி துரத்தி வரும். அது நின்றீங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு இது உண்டு, அது நம்மளை கண்டு ஓடும். ஹல்லேலூயா. சிலது அது நம்ம நின்றா அது நிற்கும். சிலது அப்படிப்பட்ட மிருகங்கள் உண்டு, அப்படிப்பட்ட மனுஷங்களும் உண்டு. ஹல்லேலூயா. இதே பிள்ளை ஒண்ணு புரிஞ்சுங்க, ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கிறவர். ஒரு வாலிப சின்ன பையனுக்கு சிங்கத்தை கொல்லுறையும் அந்த இது கரடியை துரத்துறதுக்கு பலத்தை எங்க வந்து, அந்த தைரியம் எங்க வந்து, ஏசப்பா கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல தைரியமா அப்படி சிங்கமா எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஏசப்பா என் காரியத்தை நீங்க கண்ணோக்குங்க, பாதுகாருங்க, என் வழி, என் ஊர், என் குடும்பம், என் தொழில், எல்லா காரியம், பிசினஸ், என் படிப்பு, என்னென்ன செய்யறீங்களோ அதுக்காக ஏசப்பா சமூகத்தில் மட்டும் நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஜெபித்து பாருங்க. காலையில 4 மணி 5 மணி ஜெபிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது மாறும். ஆனா நம்ம எதுவுமே செய்யாம நமக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்குன்னா அது 7 ஜென்மத்தில் நடக்குன்னு சொன்ன மாதிரி நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளா நம்ம அவரை நெருங்க அவர் நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்ம வாழ்க்கையில செய்கிறாரு. ஹல்லேலூயா. இனி பால சிங்கத்தையும்
கரடியும் கொல்ல பலன் கொடுத்த ஆண்டவரை சும்மா இயேசு கிறிஸ்துவின் சமயத்துல ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே கட்சியில எவ்வளவு பெரிய சிங்கத்தை போல உள்ள பிரச்சனைகள், கரடியை போல ஆண்டவரே எங்களை இழுத்துட்டு விட மாட்டதே. அது ஒரு பாவமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், கடன் பாரங்களா இருக்கலாம், நிம்மதி இல்லாத சூழ்நிலையா இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையோடு இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் உள்ள எல்லா போராட்டத்தையும் ஆண்டவரே சிங்கத்தை போல கரடியை போல இருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்துல நீங்கி போவதுக்கு செபிக்கிறேன். ஆவியானதாமே இருக்க செய்வீராக. இந்த செய்தி கேட்கிற பார்த்து கேட்கிற அந்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே மேன்மைப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. ராஜா யூதராஜ சிங்கம் நீர் இவர்கள் தைரியத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பயத்தின் ஆவி உங்களோட முற்றிலும் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆவியானதாமே கிருபை செய்வீராக, நீர் அப்படியே செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.